இந்த நாளிலும் கர்த்தர் என்னை மறைத்து உங்களோட பேச போறான்னு விசுவாசிக்கிறேன். என்ன வசனன்றதை பார்க்கறதுக்கு முன்பதான் என் பேர் ஃப்ராங்க். இந்த ஒரு சேனல்ல என்னோட வார்த்தை, என்னோட பாடல் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சேர்ந்து என்னோட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். வசனத்துக்குள்ளாய் போவோமா? 1 பேதுரு 5 வசனம் 8 பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒரு சிங்கத்தை போல. ஒரு சிங்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும். எவனை விழுங்கலான்னு சொல்லி காட்டுல சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் பிசாசன் இந்த உலகத்துல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலான்னு சொல்லி, எவனை பாவத்துக்குள்ள விழுக வைக்கலாம், எவனை பாவத்தில் அடிமையாக வைக்கலாம்னு சொல்லி பிசாசன் சுற்றி திரிகிறான். கர்த்தர் தருகிற காரியங்கள் என்னது? சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா பிசாசன் என்ன பண்றான்? இதை திருடும்படியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறான். அது எப்ப வேணாலும் திருடலாம். நம்மளை அட்டாக் பண்ணும் பொழுது நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியாதபடிக்கு தடை உண்டாக்கும்படியாய் பிசாசன் அநேக காரியங்களை செய்வான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் என்னன்னா நம்ம நரகத்துக்கு நேராய் போகணும்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்கு நோக்கம் என்னது? நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. நீங்க என்ன செய்ய வேண்டாம்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதுதான் வேதவசனம் சொல்லியிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த ஜெபத்தினாலே பிசாசனை ஜெயிக்க முடியும். அவனுடைய வசனத்தினாலே, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையா இருக்கிற அந்த வசனத்தினாலே அவனை ஜெயிக்க முடியும். சோர்ந்து போகாதீங்க. பிசாசனை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.